வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ரொம்பவே முக்கியமான, அதே சமயம் நம்ம வாழ்க்கையையே மாத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேசப் போறோம். அதுதான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், அதாவது நேர்மறையான சுய கட்டளைகள். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஜெயிக்கணும், பெரிய ஆளாகணும்னு ஆசை இருக்கும். ஆனா பல நேரங்கள்ல நம்மால முடியுமா, நமக்கு அது செட் ஆகுமா அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு பயம், செல்ஃப் டவுட் வரும். அந்த பயத்தை போக்கி நம்ம மனச வெற்றி பாதைக்கு திருப்புறதுக்கு தான் இந்த அஃபர்மேஷன்ஸ் பயன்படும். இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா, டீப்பா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம மனசுங்கிறது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. ஆனா பிரச்சனை என்னன்னா, சின்ன வயசுல நமக்கு தெரியாமலேயே இது உன்னால முடியாது, இது ரொம்ப கஷ்டம், நமக்குன்னு ஒரு ராசி வேணும் அப்படின்னு பல தவறான பதிவுகளை நம்ம ஆழ் மனசுல, சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஏத்தி வச்சிருப்போம். நம்ம கம்ப்யூட்டர்ல வைரஸ் இருந்தா எப்படி ஹேங் ஆகுமோ, அதே மாதிரி தான் இந்த நெகட்டிவ் எண்ணங்களும் நம்மள அடுத்த லெவலுக்கு போக விடாம தடுக்குது. இங்கதான் இந்த அஃபர்மேஷன்ஸ் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி வைரஸ் மாதிரி வேலை செய்யுது. உண்மையை சொல்லணும்னா, நம்ம மூளைக்கு எது நிஜம், எது கற்பனைன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. நீங்க எதை திரும்ப திரும்ப உணர்ச்சியோட சொல்றீங்களோ அதை நம்ம ஆழ்மனசு உண்மைன்னு நம்பி ஏத்துக்க ஆரம்பிச்சிடும். சோ தினமும் காலையில இந்த வார்த்தைகளை சொல்லும்போது உங்க மூளையில இருக்கிற அந்த பழைய பயம்ங்கிற வயரிங் கட் ஆகி வெற்றிங்கிற புது கனெக்ஷன் உருவாக ஆரம்பிக்கும். இது சும்மா பேச்சல்ல, இது ஒரு மைண்ட் சயின்ஸ். அஃபர்மேஷன்ஸ்ங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது நம்ம மூளைய ரீப்ரோகிராம் பண்ற ஒரு சக்தி வாய்ந்த கருவி. நம்ம மனசுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை நீக்கி என்னால முடியும்னு நம்மள நம்ப வைக்கிறது தான் இதோட வேலை. சோ உங்கனால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட போடுங்க. நான் இப்போ ஒரு 10 பவர்ஃபுல் அஃபர்மேஷன் சொல்ல போறேன். இத தினமும் காலையில நீங்க கண்ணாடிய பார்த்து சொல்லுங்க. இதோ அந்த 10 மந்திர வார்த்தைகள். என்னால எதையும் சாதிக்க முடியும். என் மனசுல நான் எதை நினைக்கிறேனோ அதை முடிக்கிற சக்தி என்கிட்ட இருக்கு. என் மேலையும் என் திறமை மேலையும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்னை சுத்தி எப்பவும் அன்பும் ஆதரவும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எனக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளுக்கும் நான் நன்றியோட இருக்கேன். வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் நான் தகுதியானவன். என்னோட எண்ணங்களும் உணர்ச்சிகளும் ஏன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. எந்த கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிச்சு மீண்டு வர தைரியம் என்கிட்ட இருக்கு. நான் தினமும் புதுசா கத்துக்கிறேன், வளர்ந்துகிட்டே இருக்கேன். என் லட்சியத்தை அடையறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். வளமான செழிப்பான ஒரு வாழ்க்கைய நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம என்ன நினைக்கிறோமோ அதுவாவே நாம ஆகிறோம். அதனால காலையில எழுந்த உடனே இந்த வார்த்தைகளை சொல்றப்போ அந்த நாள் முழுக்க உங்களுக்கு பாசிட்டிவா அமையும். ஆனா இதுல ஒரு சின்ன சீக்ரெட் இருக்கு. சும்மா வாய் வார்த்தையா இத சொன்னா மட்டும் பத்தாது. அத நீங்க ஆழமா நம்பணும். கூடவே உங்க லட்சியத்துக்கான வேலையையும் செய்யணும். வெறும் பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் வெற்றியை தராது. ஆனா அந்த வெற்றியை நோக்கி ஓடுறதுக்கான எரிபொருளா இது இருக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பா இத புரிஞ்சுக்கணும்னா, வெறும் வார்த்தைகளை முணுமுணுக்கிறதுனால மட்டும் மேஜிக் நடந்துடாது. லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதியோட அடிப்படையே என்னன்னா, நீங்க என்ன சொல்றீங்கங்கிறத விட நீங்க என்ன உணர்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். உதாரணத்துக்கு, நான் பணக்காரன் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ள ஐயோ நம்ம கிட்ட காசு இல்லையேன்னு கவலைப்பட்டா உங்க மூளை அந்த கவலைய தான் உண்மைன்னு எடுத்துக்கும். அதனால இந்த வரிகளை சொல்லும்போது நீங்க ஏற்கனவே ஜெயிச்சிட்டதா, அந்த வெற்றியை இப்பவே அனுபவிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கணும். அதே மாதிரி அஃபர்மேஷன்ஸ்ங்கிறது உங்க வண்டியோட ஜிபிஎஸ் மாதிரி. அது போற வழியை தான் காட்டும். ஆனா வண்டியை ஓட்டிட்டு போறதுக்கான ஆக்ஷன், அதாவது முயற்சியை நீங்க தான் எடுக்கணும். பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புகளை மட்டும்தான் கொடுக்கும். அந்த வாய்ப்பு கதவை தட்டும்போது சோம்பேறித்தனமா இருக்காம கதவை திறந்து உள்ள போறது உங்க கையில தான் இருக்கு. சோ நம்பிக்கை பிளஸ் முயற்சி இஸ் ஈக்குவல் டு வெற்றி. இதுதான் ஃபார்முலா. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? 2 நாள் இத சொல்லி பாப்பாங்க, உடனே ரிசல்ட் வரலன்னதும் ச்சே இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு விட்டுடுவாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜிம்முக்கு போய் ஒரே நாள்ல உடம்ப ஏத்த முடியாது இல்லையா? தொடர்ந்து பயிற்சி பண்ணா மட்டும்தான் மாற்றம் தெரியும்.
அதே மாதிரி தான் நம்ம மனசும். நீங்க இத்தனை வருஷமா உங்க மனசுல வளர்த்து வச்ச பயம் ஒரு பெரிய பாறை மாதிரி உறைஞ்சு போயிருக்கும். அதை உடைக்கிறதுக்கு இந்த அஃபர்மேஷன்ஸ்ங்கிற சுத்தியலால நீங்க தினமும் தட்டிக்கிட்டே இருக்கணும். ஆரம்பத்துல நீங்க நான் ஜெயிச்சிடுவேன்னு சொல்லும்போது உங்க மனசு உள்ள இருந்து போடா பொய் சொல்லாதேன்னு உங்களை கேலி பண்ணும். அது சகஜம்தான். ஆனா நீங்க விடாம சொல்ல சொல்ல ஒரு கட்டத்துல உங்க ஆழ் மனசு சரணடைஞ்சு ஆமா நீ சொல்றதுதான் சரி, நீ ஜெயிட்ட போறேன்னு ஒத்துக்க ஆரம்பிக்கும். அந்த ஷிஃப்ட் நடக்கிற வரைக்கும் பொறுமையா விடாமுயற்சியா இதை செய்யறது தான் வெற்றியோட உண்மையான ரகசியம். சரி, இதை எப்படி செஞ்சா 100% ரிசல்ட் கிடைக்கும்னு ஒரு சூப்பர் டெக்னிக் சொல்றேன். காலையில எழுந்ததும் கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க கண்ணை நேரா பார்த்து இந்த வார்த்தைகளை சத்தமா சொல்லுங்க. இத மிரர் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கண்கள் தான் நம்ம ஆன்மாவோட வாசல். உங்க கண்ணை பார்த்து நீங்களே பேசும்போது உங்க மேல உங்களுக்கே ஒரு மரியாதை வரும். அந்த வார்த்தைகள் நேரடியா உங்க ஆழ் மனசுக்குள்ள ஈஸியா இறங்கும். அதே மாதிரி ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கடைசி 5 நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நேரத்துல நம்ம மூளை தீட்டா ஸ்டேட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆழ்ந்த நிலைக்கு போகும். அப்போ ஆழ் மனசோட கதவு அகலமா திறந்திருக்கும். அந்த டைம்ல நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே படுத்தா வாழ்க்கை முழுக்க கவலை தான் மிஞ்சும். அதுவே இந்த பாசிட்டிவ் வார்த்தைகளை சொல்லிட்டு படுத்தீங்கன்னா நீங்க தூங்கும்போது உங்க ஆழ் மனசு உங்க வெற்றிக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். சோ காலையிலயும் சொல்லுங்க, ராத்திரி தூங்கும் போதும் சொல்லுங்க. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், இந்த அஃபர்மேஷன் சொல்றது மூலமா நீங்க பிரபஞ்சத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் கொடுக்கறீங்க. நான் சாதாரண ஆள் இல்ல, நான் சாதிக்க பிறந்தவன் அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்றீங்க. ஆனா அத உணரணும்னா நீங்க வெற்றியாளரா ஆகிறதுக்கு முன்னாடியே வெற்றியாளரா வாழ ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு நாளைக்கு நீங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு CEO ஆனா எப்படி இருப்பீங்க, எப்படி நடப்பீங்க, எப்படி பேசுவீங்க? அந்த கெத்து, அந்த சுறுசுறுப்பு இப்பவே உங்ககிட்ட வரணும். சோகமா கூன் போட்டு உக்காந்துக்கிட்டு நான் ஜெயிக்க போறேன்னு சொன்னா உங்க மனசு அதை நம்பாது. உங்க தோளை நிமிர்த்தி நெஞ்ச நிமிர்த்தி ஒரு ராஜாவா உணர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. உங்க பாடி லாங்குவேஜ் மாறும்போது உங்க வாழ்க்கையும் தானா மாறும். நீங்க இந்த பாசிட்டிவ் பாதையில நடக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சவால் வரும். அது என்னன்னா, மத்தவங்க என்ன நினைப்பாங்க? நீங்க புதுசா எதையாவது முயற்சி பண்ணும்போது உங்களை சுப்ப இருக்கிறவங்க இவன் என்னடா புதுசா பேசுறான், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு கிண்டல் பண்ணலாம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, கூட்டத்தோட கூட்டமா இருக்கிறதுக்கு தைரியம் தேவையில்லை. ஆனா தனியா நின்னு ஜெயிக்கிறதுக்கு தைரியம் வேணும். இந்த அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மாதிரி. வெளியில இருந்து யார் என்ன நெகட்டிவா பேசினாலும் அது உங்க நம்பிக்கையை காயப்படுத்தாம இது பாதுகாக்கும். காட்டுல சிங்கம் நடந்து போகும்போது சின்ன சின்ன சத்தங்களை எல்லாம் கண்டுக்காது. அது பாட்டுக்கு ராஜ நடையா போய்கிட்டே இருக்கும். நீங்களும் அந்த சிங்கம் மாதிரி இருங்க. உங்க ஃபோக்கஸ் உங்க இலக்கு மேல மட்டும்தான் இருக்கணும், மத்தவங்க பேச்சு மேல இல்ல. சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்கள் சும்மா ஒரு வீடியோவா கடந்து போகாம உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. வெற்றிங்கிறது அதிர்ஷ்டம் இல்ல, அது ஒரு தேர்வு. அந்த தேர்வை நீங்க இன்னைக்கு செஞ்சிருக்கீங்க. நம்ம வாழ்க்கைய மாத்துற சக்தி வேற யார்கிட்டயும் இல்ல, அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. நீங்க நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், அதை என்னைக்கும் மறந்துடாதீங்க. உங்க மேல உங்களுக்கு 100% நம்பிக்கை இருந்தா இப்பவே கீழே காமெண்ட் பாக்ஸ்ல I am a winner, நான் வெற்றியாளன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க கொடுக்கிற முதல் பாசிட்டிவ் சிக்னல் அதுவா இருக்கட்டும். சோ இன்னில இருந்து ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம். தினமும் காலையில இந்த அஃபர்மேஷன்ஸ சொல்லி நம்ம வாழ்க்கைய பாசிட்டிவா மாத்துவோம். நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க, அதுக்கான தகுதி உங்ககிட்ட இருக்கு. உங்க மேல நம்பிக்கை வைங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளா அமைய வாழ்த்துக்கள். Have a positive and successful day. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.